சிம்பிளா, ஹெல்தியா 6 வகையான குக்கீஸ் தான் பார்க்க போறோம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, பேக்கரி ஸ்டைல்ல வீட்லயே ஈஸியா பண்ணிடலாம். கிட்டத்தட்ட 1 வாரம் வரைக்குமே கெட்டு போகாது. எந்த குக்கீஸ்லயுமே நாம வந்து முட்டை ஆட் பண்ணல. முதல்ல பட்டர் ரோஸ் குக்கீஸ்லேருந்து ஆரம்பிச்சு, ராகி குக்கீஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்தியா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, வாயில வச்சோனே அப்படியே கரைஞ்சிடும். இதுக்கப்புறமா கஸ்டர்ட் டலியா குக்கீஸ்ன்னு சொல்லிட்டு லேயர்ட் குக்கீஸ் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலருமே நம்ம ஆட் பண்ணல. இதுக்கப்புறமா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு பட்டர் குக்கீஸ். இது வந்து கண்டென்ஸ்ட் மில்க் வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். அதாவது ஃப்ரெஷ் க்ரீம் வச்சு. ஸோ இதனோட லேயர்ஸ் பார்த்தாவே தெரியும். ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஆயில் வச்சு ஒரு குக்கீஸ் பண்ணியிருக்கோம். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, நெய்யோ பட்டரோ இல்லாம எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவருமே நான் ஆட் பண்ணல. இதுக்கப்புறமா சாக்லேட் குக்கீஸ். இதுக்கெல்லாம் முதல்ல நம்ம பார்க்க போறது ராகி குக்கீஸ் தான். அது சுகர் இல்லாம சிம்பிளான ராகி பிஸ்கட் வீட்லயே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் மைதாவோ எக்கோ ஒயிட் சுகரோ கலக்காமல் நான் பண்ணியிருக்கேன். எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரும் இதில் இருக்காது, ஃப்ளேவரும் இருக்காது. மற்றபடி இந்த பிஸ்கட்னு வந்து பார்த்தீங்கன்னா பேக்கரியில் கிடைக்கிறத விட பர்ஃபெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது கொடுக்கலாம், டீக்கு எடுத்துக்கலாம், இல்லைனா அவங்களுக்கு ஸ்நாக்ஸாக கூட கொடுத்து விடலாம். ஸோ உங்களுக்கு உள்ளே எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ஒரு 1/2 கப் நாட்டு சர்க்கரை இல்லைனா ப்ரௌன் சுகர் எடுத்துக்கலாம். நெய் 1/4 கப் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் பட்டர் கூட போடலாம். பட்டர், நெய் இல்லைனா ஆயில் எது வேணாலும் நீங்கள் போட்டு பண்ணலாம். ஆனால் பட்டரில் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெய்யில் பட்டரில் பண்ணும்போது டேஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நல்லா பீட் பண்ணுங்கள், நல்லா ஃப்ளஃபியாக வரும். உங்களுக்கு தெரியும் முன்னாடி இருந்த கலருக்கும் இப்போ அப்படியே வந்து நல்ல ஒயிட் கலராக மாறி இருக்கு. 3/4 கப் ராகி மாவு போட்டுக்கலாம். ஸோ ராகி அப்படிங்கிறது க்ளூட்டன் ஃப்ரீ. இதுக்கப்புறம் 1/4 கப் கோதுமை மாவு, ஏலக்காய் பொடி ஃப்ளேவருக்கு, பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் பேக்கிங் சோடா போடாமையும் பண்ணலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரன்ச்சினஸ் இருக்கணும் அப்படின்னா நம்ம பேக்கிங் சோடா போட்டு தான் ஆகணும். ஸோ பேக்கிங் சோடா இல்லாமல் கூடிய சீக்கிரமாக நான் வீடியோ போடுறேன். இப்போது நமக்கு அந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்குது. இப்போ 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் நீங்கள் பால் ஊற்றலாம். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் எக்ஸ்ட்ரா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் கூட ஊற்றி பண்ணலாம். அது வந்து கிராக் இல்லாமல் இருந்தாலும் ஓகே. உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிராக் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. பால் பிடிக்காதவங்க நீங்கள் தேங்காய் பால் ஊற்றலாம். இப்படி பிடிச்சு தான் நம்ம மாவு பிசையணும். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிவிட்டு. இதை வந்து நீங்கள் அப்படியே வச்சிடாதீங்க, இம்மீடியட்டாக நம்ம குக்கீஸ் பண்ணிடலாம். இது மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும், நமக்கு எல்லாமே ஈவனாக வரும். ஸோ இந்த மாவை நல்லா திக்காக தேய்ச்சிட்டு சின்ன சின்னதாக சர்க்கிளாக கட் பண்ணியும் நம்ம பேக் பண்ணலாம். ஆனால் வந்து என்ன அப்படின்னா குழந்தைகளுக்கு கொஞ்சம் பிடிச்ச மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக பண்ணிவிட்டு கொஞ்சம் அதை வந்து தட்டையாக மாற்றிட்டு உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு கத்தி இருந்ததுன்னா நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கடையில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும். இதுலேயே நீங்கள் வேரியேஷன் பண்ணணும் அப்படின்னா சாக்லேட் பவுடர் போட்டுக்கலாம், அதாவது கொக்கோ பவுடர் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் முந்திரி ஒரு 1/4 கப்பை வந்து 1-2 அரைச்சி இதில் போடலாம். முந்திரி, பாதாம், பிஸ்தா எல்லாமே ராகியோட நல்லா மேட்ச் ஆகும். அப்படி கூட நீங்கள் பண்ணி பாருங்கள். ஸோ இது மாதிரி கொஞ்சம் கிராக் இல்லாமல் வர மாதிரி பார்த்துட்டு நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஷேப்புன்னு தான் கிடையாது, உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இது வந்து கடாயிலையும் பண்ணலாம், ப்ரெஷர் குக்கர்லேயும் பண்ணலாம். கடாயில் பண்ணிங்க அப்படின்னா 10 மினிட்ஸ் வந்து நீங்கள் லோ ஃப்ளேமில் பண்ணலாம் ப்ரீ ஹீட். இல்லை அப்படின்னா 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் இதை வந்து பார்த்திங்கன்னா பேக் பண்ணலாம் லோ ஃப்ளேமில். அதே வந்து ஓடிஜி இல்லை அவன் அப்படின்னா கிட்டத்தட்ட 10 மினிட்ஸ் 250 டிகிரியில் நம்ம வந்து ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 25 மினிட்ஸ் 180 டிகிரியில் பேக் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். உங்கள்கிட்ட ஓடிஜி இல்லை, அவன் இல்லை, அப்படி வந்து கவலைப்பட வேணாம். ஸோ இதே வந்து உங்களுக்கு கடாயில் கூடிய சீக்கிரமாக வீடியோ போடுறேன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு.
இதே ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணால் குக்கீஸ் சாஃப்டாகவும் இருக்கும், அதே சமயம் நல்லா க்ரன்ச்சியாகவும் இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுருங்க. அவன்லேருந்து எடுத்தோடனே நீங்கள் எடுத்திங்கன்னா சாஃப்டாக இருக்கும் ரொம்ப. ஸோ 10 மினிட்ஸ் ஆற வச்சதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து எடுத்து கண்டெய்னரில் போட்டுடலாம். ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் கோதுமையிலும் பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் மைதாவிலையும் பண்ணலாம். ஸோ சேம் ரெசிபி ஃபாலோ பண்ணுங்கள். ப்ரௌன் சுகர், நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி எது வேணாலும் நீங்கள் போட்டு பண்ணலாம். மில்லட்டில் கூட நீங்கள் பண்ணி பாருங்கள். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான கஸ்டர்ட் பட்டர் குக்கீஸ் தான் பார்க்க போகிறோம். வீட்லேயே நமக்கு ஈஸியாக பண்ணிடலாம். பிகினர்ஸ்க்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம். ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது கொடுக்கலாம். டீக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரும் இல்லாமல் நம்ம பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ லேயர்ஸ் இருக்குது பாருங்கள். ஒரு நல்ல ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் இருக்கும். சாப்பிட்றதுக்கும் வாயில் வச்சோன்னா கரைஞ்சிடும். இது வந்து எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1/4 கப் சர்க்கரை எடுத்துகிட்டு ஃபைனாக அரைச்சிக்கோங்க. 1/4 கப் எடுத்தால் கிட்டத்தட்ட 1/3 கப் பவுடர் சுகர் கிடைக்கும். 100 கிராம் பட்டர் எடுத்துக்கலாம். பட்டர் எடுத்துகிட்டு நல்லா மேஷ் பண்ணணும். கொஞ்சம் ஃப்ளஃபியாக வரும். நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து ஒரு 5 நிமிஷம் வெளியே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். பட்டர் ரொம்ப மெல்ட் ஆன மாதிரி ஆகக்கூடாது, கொஞ்சம் அதனோட சில்னஸ் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா இதில் பவுடர் சுகர் போடுறோம். பவுடர் சுகர் பிடிக்கலன்னா நீங்கள் வெள்ளைப்பொடி இல்லை அப்படின்னா ப்ரௌன் சுகர் வந்து அரைச்சி போடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து நீங்கள் இதே மாதிரி மேஷ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக பீட் பண்ணும்போது நல்லா ஃப்ளஃபியாக வரும். ஸோ இதே வந்து மெத்தடில் தான் பேக்கரியிலையும் பண்ணுவாங்க. பேக்கரியில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு எக் ஒயிட்டோ இல்லை வந்து எக் யோக்கோ போடுவாங்க, எக்கோட மஞ்சக்கருவும் போடுவாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பைண்டிங் ஏஜெண்ட்டாக இருக்கும். ஆனால் நம்ம அது எதுவுமே இல்லாமல் நம்ம வீட்லேயே அதே டேஸ்ட்டில் பண்ணலாம். அதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இது மாதிரி பீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதனோட நம்ம பட்டரோட மடங்கு ரெண்டு மடங்கு பெருசாக இருக்கும், நல்லா ஃப்ளஃபியாகவும் இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம மாவு மிக்ஸ் பண்ணணும். மாவுனா நீங்கள் வந்து மைதா, கோதுமை எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ளேவருக்கு நான் வனிலா எசன்ஸ் போடுறேன். நீங்கள் ஏலக்காய் பொடி போடலாம், பைனாப்பிள் எசன்ஸ் போடலாம், பட்டர் ஸ்காட்ச் போடலாம். ஸோ உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குதோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வனிலா வாங்க முடியலைங்கிற பட்சத்தில் ஏலக்காய் பொடி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போது நான் சொன்ன மாதிரி மைதா 3/4 கப் போடுங்க. கஸ்டர்ட் பவுடர் 1/4 கப் போட்டுக்கலாம். இதை முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கையால் மிக்ஸ் பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு மாவு ரொம்ப ரன்னியாக இருக்கிற மாதிரி இருந்தால் எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 கப் மைதாவோ இல்லை கஸ்டர்ட் பவுடரோ நம்ம போட்டுக்கலாம். ஆனால் 100 கிராம் பட்டருக்கு நமக்கு 250 கிராம் மைதா ப்ளஸ் கஸ்டர்ட் பவுடர் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சு நீங்கள் பண்ணக்கூடாது. ரொம்ப பிசைஞ்சு பண்ணிங்கன்னா க்ளூட்டன் டெவலப் ஆகிடும். மைதாவில் க்ளூட்டன் டெவலப் ஆச்சுன்னா ஸ்மெல் வரும், மைதாவோட ஸ்மெல் வரும். அப்புறம் குக்கீஸ் ஹார்ட் ஆகிடும். ஸோ இப்படி பிடிச்சி தான் நம்ம சாஃப்டான மாவு ரெடி பண்ணணும். ஸோ எல்லாமே வந்து ஒன்றா சேர்கிற மாதிரி பைண்ட் ஆகிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். இதில் வந்து பெருசாக கிராக்ஸ் வந்து வரக்கூடாது. உங்களுக்கு பார்த்தா தெரியும் நமக்கு அந்த மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா 2 மெத்தடில் பண்ணலாம். ஒன்று, மாவு ரெடி பண்ணோன்னே 20 நிமிஷம் ரூம் டெம்பரேச்சரில் வெளியும் வைக்கலாம், இல்லை ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கலாம். அது உங்களோட இஷ்டம் தான், அது கொஞ்சம் டைம் தேவைப்படும். இப்போது ஸ்டார் நாசில் எடுத்துக்கலாம். இதுலேருந்து கொஞ்சம் ஒரு நெல்லிக்காய் சைஸோ இல்லை லெமன் சைஸோ எடுத்துகிட்டு இதில் வச்சுட்டு நீங்கள் ஸ்க்வீஸ் பண்ணிங்கனாவே போதும், அழகாக ஷேப் வந்துடும். இதுக்கு வந்து ஜிப்லாக் பவுச்செல்லாம் ஒன்றும் தேவையில்லை. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார் நாசில் எல்லா கடைகள்லையுமே கிடைக்கும். உங்களுக்கு லைட்டாக ப்ரெஷர் கொடுத்தா போதும், எக்ஸ்ட்ரா விழுந்துருக்கிறத ரிமூவ் பண்ணிடலாம். இது பட்டர் ஷீட் ட்ரேயில் வைக்கலாம், இல்லைனா நெய் தடவி கொஞ்சம் மாவு தூவிட்டிங்க அப்படின்னா அதே வந்து நான்ஸ்டிக் மாதிரி ரியாக்ட் பண்ணும். பட்டர் ஷீட் இல்லாதவங்க அப்படி கூட பண்ணலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் மாவு சாஃப்டாக இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா பர்ஃபெக்டாக வந்து ரெடி ஆகிடும். மாவு ரொம்ப ரன்னியாக இருக்கும்போது
இது வந்து அப்படியே ஃப்ளாட் ஆக ஆரம்பிக்கும் நம்ம வந்து அந்த ஷேப் பண்ணும்போதே. ஸோ உங்களுக்கு இந்த ஷேப்பெல்லாம் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இந்த ஸ்டார் நாசிலெல்லாம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா, வாட்டர் பாட்டிலை பாதியாக கட் பண்ணிக்கோங்க. அதில் மூடியில் ஒரு ஸ்டார் மாதிரி நீங்கள் ஷேப் பண்ணிவிட்டு அதில் போட்டு பிழிஞ்சாவே இப்படி வந்துடும். அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான மெத்தட்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கஸ்டர்ட் பவுடர் அதுக்கப்புறம் மைதா போட்டிருக்கேன். இதே வந்து கஸ்டர்ட் டெலியா குக்கீஸ்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேம் மெத்தட் தான். பட்டர் போடுவாங்க, அதுக்கப்புறம் கண்டென்ஸ்ட் மில்க் போட்டுட்டு நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவரும் மைதாவும் போட்டுட்டு நல்ல டோ மாதிரி கொண்டு வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு இது மாதிரி ஷேப் பண்ணுவாங்க. ஐ திங்க் அந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கன் ரெசிபின்னு நினைக்கிறேன். அது வந்து பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நாமளும் அதே மெத்தடில் தான் பண்ணுறோம். ஆனால் கண்டென்ஸ்ட் மில்க் இல்லாமல் பண்ணுறோம், கார்ன்ஃப்ளவரும் கண்டென்ஸ்ட் மில்க்கும். ஸோ இதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணதுக்கப்புறமா மேலே செரி வைக்கணுமா, இல்லை வந்து உங்களுக்கு டாப்பிங் சாக்லேட் சிப்ஸ் வைக்கணுமா, இல்லை அப்படியே டைரெக்டாக கூட நீங்கள் பேக் பண்ணலாம். இதை முடித்ததுக்கப்புறமா ரூம் டெம்பரேச்சரில் நீங்கள் 20 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஏன்னா அது செட் ஆகணும். இல்லைனா டைரெக்டாக ஃபேன் காற்றுக்கு கீழே வச்சிங்க அப்படின்னா அது நல்லா ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் ப்ரீஹீட் பண்ண ஓடிஜி இல்லை அவனில் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் 180 டிகிரியில் பேக் பண்ணணும். பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓடிஜி இல்லை அவனை நீங்கள் 250 டிகிரியில் 10 மினிட்ஸில் ப்ரீஹீட் பண்ணிக்கணும். கடாய் ப்ரெஷர் குக்கர்னா 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் வந்து நீங்கள் பேக் பண்ணணும் லோ ஃப்ளேமில். ஸோ பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் ஃபேன் காற்றுல நான் ரொம்ப நேரம் வைக்கல. ஸோ அதனால் உங்களுக்கு அந்த லேயர்ஸ் எல்லாம் லைட்டாக ஷ்ரிங்க் ஆகிருக்கு. உங்களுக்கு அப்படி வேணும்னா எக்ஸ்ட்ரா ஒரு 30-35 மினிட்ஸ் வச்சுருங்க. பட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக்கரியில் எப்படி கிடைக்குமோ அதே மாதிரி டேஸ்ட்லேயும் அந்த லேயர்ஸ்லேயும் இருக்கும். ஸோ இந்த தலியா குக்கீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோதுமை, ராகி, கம்பு, திணை எல்லாத்துலேயுமே பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பவுடர் சுகர் இல்லாமல் நீங்கள் வந்து நார்மல் ப்ரௌன் சுகர், கருப்பட்டி, வெல்லத்தோட பவுடர் கூட யூஸ் பண்ணி பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ரைஸ் ஃப்ளார் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக்கரி ஸ்டைலில் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். கூடிய சீக்கிரம் ரைஸ் ஃப்ளாரில் க்ளூட்டன் இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். அதுக்கு கிட்டத்தட்ட 3 பொருள் தான் தேவைப்படும். அரிசி மாவு, அதுக்கப்புறம் வெல்லம், கொஞ்சம் பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறமா தேங்காய், துருவன தேங்காய், அவ்வளோதான். இதுக்கப்புறம் சிம்பிளான குக்கீஸ் பார்க்க போகிறோம் நெய் இல்லாமல். இது குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம், இல்லை குழந்தைகளுக்கு ஸ்கூல் கூட நம்ம கொடுத்து விடலாம். ரொம்ப பர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 3 பொருள் மட்டும் உங்களுக்கு போதும். ஈஸியாக வாயில் வச்சோன்னே கரைஞ்சிற மாதிரி ஒரு பிஸ்கட். இதுக்கு 1/3 கப் சுகர் எடுத்துக்கலாம். மொத்தமாக 1/2 கப் தேவைப்படும். இது அரைச்சாவே வந்து பார்த்திங்கன்னா 1/2 கப் வந்துடும். மைதா 1 கப், இல்லை கோதுமை மாவு நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம். பவுடர் பண்ண சுகர் போட்டுக்கலாம். சுகரை போட்டுட்டு கட்டியே இல்லாமல் நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். அப்படி கட்டிகள் இருந்துச்சு அப்படின்னா பிஸ்கட்லாம் அங்கங்கே நமக்கு அந்த பச்சை வாசனை வரும். இல்லை உங்களுக்கு வந்து மாவு வந்து ரொம்ப ஃபைனாக இருந்துச்சுன்னா, சுகரும் ஃபைனாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டெப் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இதுக்கப்புறமா உப்பு மட்டும் கொஞ்சம், ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட், அவ்வளோதான். இதுக்கப்புறம் பேக்கிங் சோடா ஒரு 1/4 டீஸ்பூன், இல்லை பேக்கிங் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது வந்து பேக்கிங் சோடா இல்லாமல் கூட நீங்கள் பண்ணலாம். பட் அப்படி பண்ணும்போது உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ், அந்த முறுமுறுப்பு வராது. இப்போ ஏலக்காய் பொடி பிடிக்காதவங்க இதையும் கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். பட் ஸ்கிப் பண்ணும்போது கொஞ்சம் ப்ளைனாக இருக்கிற மாதிரி நமக்கு தோணும். ஸோ முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா பவுடர் சுகர் எல்லா இடத்துலையுமே நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போது 1/2 கப் சன்ஃப்ளவர் ஆயில். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கேட்கலாம், கோகனட் ஆயில், கடலை எண்ணெய், இது ரெண்டுமே வந்து ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்காது, குக்கீஸ்க்கு மட்டும். ஃப்ளேவர் இல்லாத ப்ளைனான ஆயில், அதுக்கு சன்ஃப்ளவர் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். ஒரேடியாக ஊற்றிட்டீங்க அப்படின்னா என்னாகுன்னா ஒரு இடத்துல வந்து ரொம்ப எண்ணெய் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், மாவு அதிகமாக போடுற மாதிரி இருக்கும். அப்படி போடும்போது சுகரோட அந்த ஸ்வீட்னஸ் போயிடும். ஸோ அதனால தான் பார்த்து பண்ணணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள்.
அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு வரணும் அப்படின்னா, நீங்கள் சப்பாத்தி மாவு அளவுக்கெல்லாம் இது வர வேணாம். அதே சமயம் ரொம்ப வந்து அடித்து பசியக்கூடாது, க்ளூட்டன் டெவலப் ஆகிடும். அதனால நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு பிடிச்சு பண்ணணும். நான் இதிலையே வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 பிஸ்கட் போட்டிருக்கேன், நெய் பிஸ்கட். நான் அதில் வந்து நெய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது நெய் சாப்பிடாதவங்களுக்காக மட்டுமே பேக்கரி ஸ்டைலில். இப்போ எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி பாருங்கள். கம்பைன் பண்ணும்போது ஒன்றா அப்படியே சேர்ந்து வரும். ஸோ அப்படி பிடிக்கும்போது உங்களுக்கு கிராக் ஆச்சுன்னா அதை கொஞ்சம் உடச்சி வச்சுட்டு திரும்ப வந்து கொஞ்சம் ஆயில் போட்டு நீங்கள் பண்ணலாம். பட் நான் சொல்லியிருக்க அளவு வந்து ரொம்ப பர்ஃபெக்டான அளவு. இப்படி கையிலேயே நீங்கள் ஷேப் பண்ணலாம். இதுக்கு ஒரு பட்டர் ஷீட்டோ ஒரு ட்ரேலையோ போடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து ஒரு பெரிய பிளேட் எடுத்துக்கங்க. கொஞ்சம் திக்கான பிளேட்டாக இருக்கணும், அங்கே இங்கே மூவ் ஆகாத மாதிரி இருக்கணும். அதில் மாவு போட்டு பிசைஞ்சிட்டு அதுலேயே நீங்கள் ஷேப் பண்ணிக்கலாம். கீழெல்லாம் உங்களுக்கு ஒட்டாது, ஏன்னா ஆயில் போட்டு தான் பிசைஞ்சிருக்கிறதுனால நீங்கள் அதை மோல்டில் போட்டு கட் பண்ணும்போது கூட ஒட்டாது. அதே சமயம் நம்ம ஷேப்பெல்லாம் பண்ணதுக்கப்புறம் ரிமைனிங் மாவு இருக்கும், மீதி மாவை இதிலையே திரும்ப வந்து மிக்ஸ் பண்ணி ஷேப் பண்ணி பண்ணிடலாம். சொல்லப்போனால் ஒரு 10 நிமிஷம்தான் இதுக்கு தேவைப்படும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும், கிராக்கெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ இது வந்து பர்ஃபெக்ட்டு. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான ஷேப்பில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிஸ்கட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 மாதம் வரைக்குமே கெட்டு போகாது. ஆனால் நம்ம எல்லாத்தையுமே ஒரு வாரத்துக்குள்ளே முடிச்சிடுறது நல்லது. நம்ம வீட்லேயே செஞ்சாலுமே ஒரு பர்ஃபெக்டான டீ இல்லை அப்படின்னா ஒரு காஃபி அப்படிங்கும்போது நல்ல குளிர்காலத்தில் எந்த டைம்லேயே இருந்தாலுமே இது பர்ஃபெக்டாக இருக்கும். பாருங்கள், இதே மாதிரி தான் டீ கடையிலையும் சரி பேக்கரியிலையும் சரி கொஞ்சம் பெருசாக இருக்கும் பிஸ்கட். நம்ம ஆஃபீஸ் போகும்போதும் சரி ஒரே ஒரு பிஸ்கட் மட்டும் எடுத்துகிட்டு போனால் போதும். காலையில் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸ்நாக்ஸுக்கு. ஸோ பாருங்கள், நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் மீதி இருக்கிற மாவை திரும்ப இப்படியே நான் பண்ணி இது மாதிரி ரவுண்டாக ஷேப் பண்ணி ஒரு பேக்கிங் ட்ரேயில் வைக்கிறேன். இது வந்து ப்ரீஹீட் பண்ண ஓடிஜி இல்லை அவனில் வைக்க போகிறோம். ப்ரீஹீட்டிங் டைம் 10 minutes 250 degree Celsius. பேக்கிங் டைம் அப்படின்னா 15 to 20 minutes. கிட்டத்தட்ட 180 டிகிரியில் நம்ம பேக் பண்ணிடலாம். ப்ரெஷர் குக்கர் கடாய்னா 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட 15 to 20 minutes வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் 180 பேக் மோட், அதுக்கப்புறம் ஒரு 20 minutes. ஸோ பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. கீழே வந்து லைட்டாக ப்ரௌன் ஆகிருக்கணும். ஸோ மேலே பாருங்கள், அந்த பேக் ஆனது நல்லா அப்படியே லைட்டாக க்ராக் ஆகிருக்கு. இந்த டைமில் அப்படியே மாவு மாதிரி இருக்கும் எடுத்திங்கன்னா. ஸோ அதனால் ஒரு 20 நிமிஷம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப சூப்பராக மனம் அப்படியே வரும். நம்ம பேக்கரியிலலாம் எப்படி மனம் வரும் அதே மாதிரி ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. குழந்தைங்க ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது கொடுக்கலாம், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த குக்கீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆயில் வேணாம் அப்படின்னா நீங்கள் 3 ஆப்ஷன் இருக்குது: பட்டர், நெய், அதுக்கப்புறம் டால்டா. ஸோ இது எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், ரொம்ப சூப்பராக வரும். ஸோ எல்லாமே வந்து 1 கப்பு மைதா அப்படின்னா நீங்கள் 1/2 கப்பு கண்டிப்பாக வந்து நெய்யோ பட்டரோ போட்டாகணும். அப்போ தான் அந்த குக்கீஸ் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைங்கிற சமயத்தில் 1/4 கப் நெய் போட்டு எக் யோக் ஒன்று கூட நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் நாம் பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரோஸ் குக்கீஸ். வாயில் வச்சோன்னு அப்படியே கரைஞ்சுமே வந்து பார்த்திங்கன்னா அவன் இல்லாமல் எக் இல்லாமல் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா எதுவுமே இல்லாமல் பண்ண போகிறோம். அப்படியே வாயில் வச்சோன்னா கரைஞ்சிற மாதிரி இருக்கும். குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டீ காஃபிக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர் ஃப்ளேவரும் இல்லாமல் நம்ம எப்படி பர்ஃபெக்டாக வீட்லேயே வந்து ரொம்ப யூனிக்கான ஷேப்பில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு 1/3 கப் சுகர் எடுத்துக்கலாம். இது அரைச்சிங்க அப்படின்னா ஒரு 1/2 கப் வரும். நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணும். பட்டர் வந்து பார்த்திங்கன்னா 70 கிராம் இருக்கும். அதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து ஒரு 10 நிமிஷம் வெளியே வச்சுருங்க. பட்டர் கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும், அதே சமயம் சாஃப்டாக இருக்கணும். கொஞ்சம் மட்டும் உப்பு, அதுக்கப்புறம் வனிலா எசன்ஸ். இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த பட்டர் வந்து நல்லா சாஃப்டாகி வரும். பட்டர் வந்து ரொம்ப பிடிக்கலனா பட்டர் பாதி, ஆயில் கொஞ்சம், ரெண்டையுமே கலந்து எடுத்துக்கலாம். நீங்கள் ஆயில்னால் சன்ஃப்ளவர் ஆயில் தான் போடணும்.
இப்போ பவுடர் பண்ணி வச்சுருந்தா சுகரை போட்டுக்கலாம். நார்மல் சுகர் வந்து உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் ப்ரௌன் சுகர் போட்டுக்கலாம், வெல்லம் போட்டுக்கலாம். இது நல்லா ஃப்ளஃபியாக வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறமா உங்களுக்கு நார்மலாக சாஃப்டாக வரும். இந்த எல்லோ கலராக இருக்கிறது நல்ல க்ரீமியாக ஒயிட்டாக வரும், பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதுக்கு பெருசாக விஸ்கெல்லாம் தேவையில்லை, பீட்டர் தேவையில்லை, நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு கரண்டி இருந்தால் மட்டும் போதும். உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் நம்ம பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் பவுடர் பண்ணி வச்ச சுகர் வந்து நீங்கள் சலிச்சு கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறமா நம்ம மைதா ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணணும். இப்போது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம், அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அது ஆட் பண்ணோன்னே 2 மடங்கு கொஞ்சம் பெருசாகும், அதிகமாகும். இதுதான் இந்த குக்கீஸ்க்கு வந்து ஷேப்பை கொடுக்கக்கூடியது. ஃப்ரெஷ் க்ரீம் வந்து நல்ல ஒரு சில்லுன்னு இருக்கணும், ரொம்ப முக்கியம். நம்ம பீட்டரில் பண்ணுற மாதிரியே நல்லா ஃப்ளஃபியாக உப்பி வந்துருச்சு. இது எக்குக்கு ஆல்டர்னேட்டிவ்னு சொல்லலாம், ஃப்ரெஷ் க்ரீம். இப்போ 3/4 கப் மைதா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நம்ம கார்ன்ஃப்ளவர் போடுவோம், அதுவுமே கிராஜுவலாக ஆட் பண்ணணும். தேவைப்பட்டால் நீங்கள் 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் கூட போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது வந்து எப்படி இருக்கணும்னா நல்லா சாஃப்டாக இருக்கணும், அதே சமயம் ஓவராக மெல்ட் ஆகிற மாதிரி இருக்கக்கூடாது. முதல்ல இப்படி மிக்ஸ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஆகிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பாலை விட இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது இருந்ததுன்னா ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் பால் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நெய் போட்டுக்கலாம், ஆயில் வந்து ஊற்றிக்கலாம், உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இது மாதிரி டோ லைட்டாக ஸ்டிக்கியாக இருக்கணும், அப்போ தான் நம்ம பிழியும் போது ஈஸியாக வரும். குக்கீஸ் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும். இதை வந்து இம்மீடியட்டாக நம்ம இது மாதிரி ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் பால் கவர் ஏதாவது ஒரு கவரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், க்ளீனாக இருக்கிறது. இதுலேயே நீங்கள் சாக்லேட் ஃப்ளேவர் பிடிக்குன்னா கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. காஃபி ஃப்ளேவர் அப்படின்னா ஒரு 2 டீஸ்பூன் நெஸ்கஃபே காஃபி போட்டுட்டு கொஞ்சம் சுடு தண்ணியில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு மோல்டு இருந்துன்னு எடுத்துக்கோங்க. இது வந்து 2 பேக் வந்து தேவைப்படும், ஏன்னா பிழியும் போது கொஞ்சம் வெளியே வர மாதிரி இருக்கும். அதனால் 2 போட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக பிழிஞ்சிடலாம். இந்த மாதிரி ஸ்டார் நாசில் வந்து இதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் ரோஸ் மாதிரி சுற்றி விட்டுறணும், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். அதுக்கு முன்னாடி இந்த ட்ரேவை கொஞ்சம் பட்டர் தடவி வச்சுருங்க, அப்போ கொஞ்சம் ஒட்டாமல் வந்துடும். இதுக்கு பேக்கிங் ஷீட்டெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, நான் கடாயில் தான் பண்ண போகிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா வேரியேஷன் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம ஜாம் தம்ப்ரின் குக்கீஸ் பண்ணுற மாதிரி நம்ம பாதி பேக் ஆனதுக்கப்புறம் மிடில் கொஞ்சம் ஜாம் வைக்கலாம். ஸோ அதுவுமே நல்லாயிருக்கும். ஸோ பிழியறதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், நீங்கள் ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். இது வந்து ப்ரீஹீட் பண்ண கடாயில் இல்லை ப்ரெஷர் குக்கரில் வைக்கலாம். ரொம்ப நாளாக நீங்கள் கடாயில் எப்படி வந்து பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க, ஸோ அதனால் நான் கடாயில் வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். நான் அயன் கடாய் தான் எடுத்திருக்கேன், நீங்கள் நான்ஸ்டிக் அலுமினியம் எது வேணாலும் எடுத்துக்கலாம். முதல்ல கடாயை 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணணும். அது ப்ரீஹீட் ஆகிருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பிளேட்டை வைக்கணும், ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும். இதை மூடி கிட்டத்தட்ட 25 மினிட்ஸ் லோ மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் குக் பண்ணணும். குக் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப லைட்டாக ரொம்ப ஏரியாக ரெடி ஆகிடும். இப்போது ரெண்டாவது நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து நான் வந்து நார்மல் ஒரு பிளேட்டில் பேக்கிங் ஷீட் போட்டு அதுக்கப்புறம் இதை பிழிஞ்சு அது பேக் ஆகிறதுக்குள்ளே நான் ரெடி பண்ணி வச்சுருவேன். இதே அவன் அப்படின்னா நீங்கள் அவனை கிட்டத்தட்ட 250 டிகிரியில் அவனில் ஓடிச்சியை 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 மினிட்ஸ் 180 டிகிரியில் பேக் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக இது ரெடி ஆகிடும்.
இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சும் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா அந்த ஷேப் வந்து மாறாமல் வரும். இப்போ எனக்கு ஒரு 20 minutes ஆகிடுச்சு, பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. அதை எடுத்துகிட்டு நான் அடுத்த செட்டு வைக்கிறேன், அவ்வளோதான். ஸோ அடுத்து வைக்கும்போது நீங்கள் ப்ரீ ஹீட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இது எடுத்தோன்னே நீங்கள் எடுத்துடாதீங்க, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நான் கொஞ்சம் ஒரு 20 minutes விட்டுட்டு தான் எடுக்கிறேன், பார்த்தா தெரியும். ஸோ இது மாதிரி நீங்கள் செஞ்சு பழகிட்டீங்க அப்படின்னா நம்ம கடையில் வாங்கவே வேண்டியதில்லை. நம்ம எக்கெல்லாம் எப்படி ஊற்றி பண்ணுமோ அதே மாதிரி பேக்கரி ஸ்டைலில் நம்ம குக்கீஸ் ரெடி ஆகிடும். இந்த ஷேப்பை பார்த்தாவே குழந்தைகளுக்கு சாப்பிடணும்னு தோணும். அதே சமயம் கீழே ஓவராகவும் ப்ரௌன் ஆகிருக்காது. ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். ஆறுனதுக்கப்புறமா நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 2 வாரம் வரைக்குமே கெட்டு போகாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், லைட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு மைதா பிடிக்கல அப்படின்னா நீங்கள் கோதுமை மாவு, சுகர் பிடிக்காதவங்க பவுடர் சுகர் இல்லை வெல்லம் கூட போட்டுக்கலாம். வனிலா எசன்ஸ் ஃப்ளேவர் பிடிக்கலாம், அதை கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நமக்கு வீட்லேயே எந்த ஒரு பேக்கிங் சோடா பவுடருமே இல்லாமல் பண்ணுறதுங்கிறது இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ பர்ஃபெக்டான ஒரு ரெசிபி. நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட இது மாதிரி கூட நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். இதுமே கோதுமை, ராகி, கம்பு, சோளம், திணை எல்லாத்துலேயுமே பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வரும். இதில் வந்து எக் ஆட் பண்ணுறதுனா ஒரு எக் யோக் மட்டும் ஆட் பண்ணுங்கள், ப்ளஸ் ஆயில் வந்து ஆட் பண்ணலாம். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான பேக்கரி ஸ்டைலில் ஒரு சாக்லேட் குக்கீஸ் தான். ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளாக ஹெல்த்தியாக பேக்கரி ஸ்டைலில் சாக்லேட் குக்கீஸ் பண்ண போகிறோம். 1 வாரம் வரைக்குமே கெட்டு போகாது. குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம். டீ, காஃபிக்கு, பால் எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 80 கிராம் பட்டர் எடுத்துக்கலாம். பட்டர் வந்து ஓரளவுக்கு சாஃப்டாக இருக்கணும், ரொம்ப ரன்னியாக இருக்கக்கூடாது. இதுக்கப்புறம் ஸ்வீட் கண்டென்ஸ்ட் மில்க் வந்து 1/3 கப் எடுத்துக்கலாம். அதாவது ஒரு 80 ml, 60 ml இருந்து 80 ml ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போது ப்ரௌன் சுகர் 1/4 கப் போட்டுக்கலாம். வனிலா எசன்ஸ் இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். நல்லா சாஃப்டாக க்ரீமியாக வரணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா குக்கீஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு பட்டர் பிடிக்கல அப்படின்னா நெய் போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா ஃப்ளேவர் இல்லாத ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாக்லேட் குக்கீஸ்க்கு எல்லாத்துக்குமே ப்ரௌன் சுகர் தான் நல்லாயிருக்கும். ப்ரௌன் சுகர் இல்லாதவங்க நாட்டு சர்க்கரை, வெல்லம் போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா பவுடர் சுகர் கூட நீங்கள் போட்டு பண்ணலாம். ஸோ உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி, ஸ்வீட்டும் நீங்கள் எவ்வளோ சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சுகர் எல்லாம் போட்டுக்கலாம். இப்போது கொக்கோ பவுடர் ஒரு 1/4 கப், அதுக்கப்புறம் மைதா இல்லைன்னா கோதுமை மாவு 3/4 கப்லேருந்து 1 கப் தேவைப்படும். நம்ம ஃபஸ்ட்டு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா 3/4 கப்போடு அப்படியே விட்டுறலாம். நான் எடுத்துருக்கிற வந்து கப்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா 250 ml கப்பு, அதில் தான் நான் வந்து எல்லாமே எடுத்திருக்கேன். இதில் 1 கப் அப்படிங்கிறது 250 ml இருக்கும். 1/2 கப் வந்து பார்த்தீங்கன்னா 125 ml, 1/3 கப்னா 80 ml, அதுக்கப்புறம் 1/4 கப் அப்படின்னா 60 ml இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு டம்ளரோ கப்போ எடுத்துட்டிங்கன்னா ஸோ இதே மாதிரி நீங்கள் அளந்து போட்டுக்கலாம். இந்த மாவு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரன்னியாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. நீங்கள் ரொம்ப நேரம் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா பிசைஞ்சா க்ளூட்டன் டெவலப் ஆயிரும், அதுக்கப்புறம் குக்கீஸ் ஹார்ட் ஆயிரும். அதனால பிடிச்சு தான் நம்ம வந்து மாவு ரெடி பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் போதும். இதை வந்து ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம இமீடியட்டாக நம்ம குக்கீஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெஸ்கஃபே கூட நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நெஸ்கஃபே காஃபி பவுடர், எப்போவுமே சாக்லேட் பவுடரும் காஃபி பவுடரும் நல்லா மேட்ச் ஆகும். ஃப்ளேவரும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே சமயம் நீங்கள் இதை தேய்க்கும் போது ரொம்ப தின்னாக தேய்ச்சிட வேணாம், ஓரளவுக்கு திக்காக தான் இருக்கணும். இல்லை அப்படின்னா குக்கீஸ் வந்து முறுமுறுன்னு ஆகிடும். இதில் நீங்கள் தேவைப்பட்டால் பாதாம், முந்திரி, பிஸ்தா, சாக்லேட் சிப்ஸ் எது வேணாலும் நீங்கள் போட்டு பண்ணலாம். இதெல்லாம் பண்ணும்போது நீங்கள் பொடி பொடியாக கட் பண்ணி நீங்கள் மாவு ரெடி பண்ணும்போதே போட்டுட்டு நீங்கள் பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து குக்கர்லேயும் பண்ணலாம், கடாய், அவன், ஓடிஜி எல்லாத்துலேயும் பண்ணலாம்.
ஓடிஜி அவன் அப்படிங்கும்போது நீங்கள் முன்னாடியே 250 டிகிரியில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறமா பேக் பண்ணுற டைம் அப்படின்னா 12 to 15 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் பேக் பண்ணிடணும். ரொம்ப நேரம் பேக் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஹார்ட் ஆகிடும். அதாவது 15 மினிட்ஸ் 180 டிகிரி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். கோதுமை மாவு அப்படிங்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 15 to 18 மினிட்ஸ் ஆகும். ப்ரெஷர் குக்கர் கடாயில் மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறமா 15 நிமிஷம் நீங்கள் வந்து லோ மீடியம் ஃப்ளேமில் பேக் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இப்போ நம்ம தேவையான ஷேப்பில் கட் பண்ணதுக்கப்புறமா ரிமைனிங் மாவு எடுத்துகிட்டு திரும்ப வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இதே மாதிரியே தேய்ச்சி குக்கீஸ் பண்ணிவிடுவோம். அந்த மாவு வந்து நம்ம வேஸ்ட் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி இருந்தால் போதும். ஷேப் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவையான ஷேப்பில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் நார்மலாக பேக்கரியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். மேலே வந்து எக் வாஷ் பண்ணலாம். பிடிச்சவங்க எக்கு பிடிக்கும்னு நினைக்கிறவங்க ஒரு எக்கையோ கூட போட்டு நீங்கள் மாவு ரெடி பண்ணலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி 10 மினிட்ஸில் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு பேக் பண்ணி பாருங்கள். ஒரு 12 to 15 மினிட்ஸ் ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். எடுத்தோன்னே நீங்கள் அதை எடுத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 2 வீக்ஸ் வரைக்குமே கெட்டு போகாது. இதே மாதிரி இதில் பாதாம், முந்திரி, பிஸ்தாவை பொடி பொடியாக கட் பண்ணி போடலாம். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைதா, கோதுமை மாவு இல்லை ராகி இது வேணாலும் ஆட் பண்ணலாம். ஃபைனலாக பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான எக்லெஸ் பட்டர் குக்கீஸ் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ஸ்கூல் விட்டு வரும்போது கொடுக்கலாம். டீ, காஃபிக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 2 வாரம் வரைக்குமே இது கெட்டு போகாது. இது வந்து ஷேப் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும். நம்ம பேக் பண்ணதுக்கப்புறமா சின்ன சின்ன டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நம்ம கடைகளில் நம்ம எதுவுமே குக்கீஸ், பிஸ்கட்ஸ் எதுவுமே வாங்க வேண்டியதில்லை. ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். அதே சமயம் ரொம்ப ஹார்டாகவும் இருக்காது. வாயில் வச்சு அப்படியே கரைஞ்சிடும். இதே மாதிரி மினி குக்கீஸும் சூப்பராக இருக்கும். ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பட்டர் வந்து 70 கிராம் எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட 1 நிமிஷம் நல்லா பீட் பண்ணுங்கள். பட்டர் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்க அப்படின்னா எடுத்து 20 மினிட்ஸ்க்கு முன்னாடியே வெளியே வச்சுருங்க ரூம் டெம்பரேச்சரில். அப்போ தான் அது வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அதே சமயம் அது மெல்ட் ஆகக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா மட்டும்தான் குக்கீஸ் வந்து அந்த ஷேப்பை வந்து ஹோல்ட் பண்ணிக்கும். இல்லைனா நீங்கள் ஒரு எக் யோக் வந்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ நான் எக்கெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணலை. இதுக்கப்புறமா பவுடர் சுகர் ஒரு 1/2 கப் போட்டிருக்கேன். இந்த பவுடர் சுகரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கொஞ்சம் ஏலக்காயும் பட்டையும் அரைச்சி போட்டிருக்கேன். நீங்கள் அதை கூட ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ எனக்கு ஃப்ளேவர் வந்து சின்னமன் ஃப்ளேவர் வேணும் அப்படிங்கிறதுக்காக போட்டிருக்கேன். உங்களோட இஷ்டம். வெறுமனே பவுடர் சுகர் கூட நீங்கள் போட்டுக்கலாம். சுகர் பிடிக்காதவங்க ப்ரௌன் சுகர், வெல்லம் கூட நீங்கள் போட்டு பண்ணலாம். பட் அதெல்லாம் பண்ணும்போது நல்லா ஃப்ளஃபியாக வர வரைக்கும் நீங்கள் பீட் பண்ணி ஆகணும். இங்கே பாருங்கள் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்தால் மட்டும்தான் குக்கீஸ் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஃப்ரெஷ் க்ரீம். நான் ஏன் இதில் பால் ஊற்றலைன்னா ஃப்ரெஷ் க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல திக்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த குக்கீஸ்க்கு நல்ல ஒயிட்னஸ் கொடுக்கும். அதுக்காக தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஃப்ரெஷ் க்ரீம் இல்லாதவங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இல்லைனா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பால் கூட நீங்கள் ஊற்றலாம். இல்லை நீங்கள் பட்டரோட கூட நிறுத்திக்கலாம், பட்டர் சுகரோட கூட. இது ஃப்ரெஷ் க்ரீம் போடும்போது நல்லா ஃப்ளஃபியாக வரும். ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஸோ இதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு டைம் கொஞ்சம் எடுத்துக்கும். ஒரு 3 மினிட்ஸ் எடுத்துக்கும், அவ்வளோதான். இப்போது மைதா 3/4 கப்பும் கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். கிட்டத்தட்ட 3/4 கப் மைதா போட்டிருக்கேன். நீங்கள் கோதுமை மாவு அப்படின்னா 1/2 கப்புக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் போடுங்க. ஏன்னா மைதாக்கும் கோதுமைக்கும் கொஞ்சம் வித்தியாசம் வரும். பட்டர் வந்து கோதுமைக்கு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும், மைதாவுக்கு கொஞ்சம் குறைவாக தேவைப்படும். இப்போது எனக்கு ட்ரை ஆகிற மாதிரி இருந்தனால இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் நான் போட்டுக்கிறேன். அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் பட்டரை மெல்ட் பண்ணி கூட போட்டுக்கலாம். இல்லை ஆயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போது ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கிறதுனால 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அவ்வளோதான். மொத்தமாக 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 3/4 கப் மைதா. இங்கே பாருங்கள், இப்படி தான் இருக்கணும். தொட்டு பார்த்தா ஒட்டக்கூடாது, அதே சமயம் உங்களுக்கு சாஃப்டாகவும் இருக்கணும், ஹார்டாக இருக்கக்கூடாது, அதே சமயம் ரன்னியாகவும் இருக்கக்கூடாது.
இது மாதிரி ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டுக்கோங்க. இப்படி இல்லைன்னா கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு ஜிப்லாக் கவர் இருக்கும், இல்லை நம்ம வந்து பால் வாங்குகிற கவர் இருக்கும், அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி மோல்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா ஷேப் வந்து ரொம்ப அழகாக வரும். ஸோ அப்படி இல்லைனா கூட உங்கள்கிட்ட இந்த ஷேப் எதுவுமே இல்லைன்னா கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா வாட்டர் பாட்டிலோட கேப்பில் வந்து நீங்கள் ஷேப் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா இது மாதிரி மாவு போட்டு பிழிஞ்சு விடலாம். ஸோ ஒரு சின்ன ரவுண்டு மட்டும் போடுங்க. இப்படி ட்விஸ்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த மாவு அப்படியே நின்றும். ஸோ லேயர்ஸ் பார்த்திங்கன்னா தெரியும், அவ்வளோ அழகாக இருக்கும். இது பேக்காகி வரும்போது ஷேப் அப்படியே தான் இருக்கும். இதில் நம்ம பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எதுவுமே போடலை. இதில் இன்னும் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் தேவைப்படுறவங்க கொக்கோ பவுடர் போட்டுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இதில் தேவைப்பட்ட சின்ன சின்ன முந்திரி வந்து ரொம்ப பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். நீங்கள் சாக்லேட் சிப்ஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதெல்லாம் வந்து நான் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக சொல்கிறேன். ஸோ இதே மாதிரி நம்ம எல்லாமே ஷேப் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம பேக் பண்ணோம். ஸோ பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல ஓடிஜி இல்லை அவனை வந்து நீங்கள் 250 டிகிரியில் 10 மினிட்ஸ் நீங்கள் வந்து ப்ரீஹீட் பண்ணிடணும். ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணும்போதே நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக 10 மினிட்ஸ்க்கு வந்து ரெடியாக இருக்கும். இதை வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படி விட்டுறலாம். ஏன்னா அந்த பட்டர் அந்த மாவு கொஞ்சம் பிடிச்சி வச்சுக்கும், கொஞ்சம் ட்ரை ஆகணும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் ஓகே. இதுக்கப்புறமா நம்ம அவனில் வைக்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 170 டிகிரியில் ஒரு 15 to 20 மினிட்ஸ் வைக்கலாம். அதே மாதிரி 2 ராடுமே நீங்கள் வந்து ஹீட்டாக இருக்கணும். ஸோ பாருங்கள், நமக்கு 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஒரு 10 மினிட்ஸ் ஆறட்டும். முன்னாடி எடுத்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும், பயங்கரமாக சாஃப்டாக இருக்கும், எடுக்க முடியாது கையில். ஆறுனதுக்கப்புறம் நல்லா அந்த கிறிஸ்பினஸ் வந்துடும். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்ஃபெக்டான குக்கீஸ். இது ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டிங்கன்னா 2 வாரம் வரைக்குமே கெட்டு போகாது. தேவையானப்போ டீக்கு எடுத்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி இதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கோதுமை மாவு போட்டுக்கலாம், ப்ரௌன் சுகர் போட்டுக்கலாம். இதே மெத்தட், இதே குவான்டிட்டி உங்களுக்கு வரும். இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது. அதுலேயுமே 1900 ரெசிபீஸ் இருக்குது. எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான். அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் foods.in அப்படிங்கிற வெப்சைட்டை 14 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட 8000 ரெசிபீஸ், ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோடு இருக்கும். ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கூட நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம்.